Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பாப்புலேஷன் growth, density and distribution. ஸோ பாப்புலேஷன் எப்போ ஃபர்ஸ்ட் க்ரோ ஆக ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி காலத்தில் வேட்டையாடி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் எப்போ நம்ம செட்டில்டு சிவிலைசேஷனாக மாறினமோ, எப்போ அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போத்துலேருந்து தான் பாப்புலேஷன் க்ரோ ஆக ஆரம்பிச்சிது. பாப்புலேஷன் growth இப்போ ஃபர்ஸ்ட் மில்லியன்னா என்ன, பில்லியன்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். 1 மில்லியன் 10 lakhsக்கு ஈக்குவல். அதுவே 1 பில்லியன் பார்த்தீங்கன்னா 100 crores, 100 கோடி 1 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 500 மில்லியன் பாப்புலேஷன், அதாவது 50 crores பாப்புலேஷன் எப்போ நம்ம வேர்ல்ட் லெவலில் எப்போ 50 crore பாப்புலேஷனை ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1650 தான் ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் ஒரு 100 கோடி, அதாவது 1 பில்லியன் பாப்புலேஷன் எப்போ ரீச் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1804. ஸோ 1804 தான் வேர்ல்டோட பாப்புலேஷனே 100 கோடியை ரீச் ஆச்சு. ஆனால் இப்போ நம்ம இந்தியாவோட பாப்புலேஷனே அரௌண்ட் 125 crores கிட்ட இருக்கோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு 1804 100 கோடி ரீச் ஆகிட்டோம், அதாவது 1 பில்லியன். அடுத்தது 200 கோடியை எப்போ ரீச் ஆனோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1927. ஸோ 1804க்கு அப்புறம் 123 வருஷம் கழிச்சு 200 கோடி பாப்புலேஷன் நம்ம ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் 300 கோடி பாப்புலேஷன் 1960. இதுமாரி 400 கோடி பாப்புலேஷன் 1974. ஸோ 2011 படி பார்த்தோன்னா நம்ம வேர்ல்டு பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 700 crores. ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா 100 கோடியிலேருந்து 200 கோடி வரத்துக்கே 123 வருஷம் ஆச்சு. ஆனால் இங்கே 600 கோடியிலேருந்து 700 கோடி வரத்துக்கு வெறும் 12 வருஷம் தான் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் அந்த காலத்தில் அவ்வளோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் இல்லை. ஸோ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஹெல்த் டெவலப்மெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் பர்த் ரேட் அதிகமாக இருந்தாலும் அப்போ டெத் ரேட்டும் ஜாஸ்தியாக இருந்தது. இப்போது 2 பேர் பிறக்கிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒருத்தவங்க இறந்துடுவாங்க. ஸோ ஆனால் இப்போது அப்படி இல்லை. நம்மளுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஜாஸ்தி ஆகிடுது. அதனால் டெத் ரேட்டை நம்ம கம்மி பண்ணிட்டோம். அதனால் இப்போ பாப்புலேஷன் க்ரோத் ரேப்பிடாக இருக்குது. அப்போ ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால தான் ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. பாப்புலேஷன் க்ரோத் மட்டும் இருந்தால் போதாது, எக்கனாமிக் க்ரோத்தும் இருக்கணும். எக்கனாமிக் க்ரோத் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் அண்ட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ட் ஆனது. அதாவது பேரலாக இண்டஸ்ட்ரியும் அக்ரிகல்ச்சரலும் ரெண்டுத்துலேயுமே டெவலப்மெண்ட் இருந்தால் தான் எக்கனாமிக் க்ரோத் ஒரு கண்ட்ரியில் எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். ஸோ இப்போது நம்மளுக்கு நிறைய மெடிக்கல் கேர், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், ஃப்ளட் கண்ட்ரோல் இது எல்லாமே வந்துடுச்சு. அதனால் நம்ம டெத் ரேட்டை டிக்ரீஸ் பண்ணி பர்த் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இப்போ பாப்புலேஷன் க்ரோத் வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. குறைஞ்ச காலத்துலேயே அதிக பாப்புலேஷன் க்ரோத் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பாப்புலேஷன் க்ரோத் எதை டிபெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரியில் இருக்க பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட்டை பொறுத்து தான் பாப்புலேஷன் க்ரோத் டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ பர்த் ரேட்னா என்ன, டெத் ரேட்னா என்ன? ஃபர்ஸ்ட் பர்த் ரேட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 1000 விமன், ஸோ 1000 பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வருஷத்தில் எவ்வளோ குழந்தை பிறக்குது? இப்போ விமன் 1க்கு 3 குழந்தை பிறக்குது. விமன் 2க்கு பார்த்தீங்கன்னா 2 குழந்தை. அதே விமன் 3க்கு 1 குழந்தை தான் பிறக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ ஆனால் இதேமாரி தனித்தனியாக பார்க்காம ஆன் த ஹோல் 1000 விமனுக்கு எத்தனை குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் பர்த் ரேட். ஸோ இப்போ மொத்தமாக ஒரு 2071னா 1000 இதுக்கு பார்த்தீங்கன்னா 2.71 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை நம்ம 1000ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 2.071 தான் அந்த இயர்க்கான பர்த் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணணும். அதாவது 1000 ஃபீமேலுக்கு எத்தனை குழந்தைங்க உயிரோடு பிறந்திருக்குன்றது தான். ஸோ இந்த 2071 பார்ன் பேபிஸும் எல்லாமே உயிரோட லைவ் பர்த்தாக இருக்கணும். இறந்து பிறந்த குழந்தைகளை இதில் கன்சிடர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் டெத் ரேட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போது 2071 குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் லைவ் பர்த்தாக.
அதுவே வந்து அந்த 2071 பேபிஸில் இப்போ வந்து 1000 பேபிஸ்க்கு மட்டும் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த 1000 லைவ் பேபிஸில் எத்தனை குழந்தைங்க வந்து பிறந்ததுக்கப்புறம் இறந்துருச்சுன்றதை பார்க்கறது தான் வந்து டெத் ரேட். இப்போ வந்து 10 குழந்தைங்க இறந்துருச்சுன்னா இதை கேன்சல் பண்ணோன்னா 1/100, அதாவது 0.01 தான் வந்து டெத் ரேட். நெக்ஸ்ட் வந்து க்ரோத் ரேட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பர்த் ரேட்க்கும் டெத் ரேட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து க்ரோத் ரேட். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து 2.071 வந்து பர்த் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் வந்து டெத் ரேட் வந்து 10 குழந்தைங்க இறந்துருச்சு, அப்போ வந்து 0.01 தான் வந்து டெத் ரேட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதுலேருந்து 0.01 மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும்னா நம்மளுக்கு 2.061 வரும். ஸோ இதுதான் வந்து க்ரோத் ரேட். ஒரு கண்ட்ரிலையும் ஃபினாமினல் க்ரோத் ரேட் வந்து பாப்புலேஷனோட க்ரோத் வந்து வேரி ஆகுது. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்தந்த கண்ட்ரியில் இருக்க பேட்டர்ன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் ரேட்ஸ். ஸோ இப்போ வந்து பர்த் அண்ட் டெத் ரேட்ஸ் வந்து ஹையாக இருந்ததுன்னா பர்த் ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்குது, அதே டெத் ரேட்டும் ஜாஸ்தியாகுது. அதாவது 10 குழந்தை பிறக்குது, அதே டைமில் 10 குழந்தை இறந்துடுதுன்னா அப்போ வந்து பாப்புலேஷன் வந்து அதிகமாக க்ரோ ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிறந்த 10 குழந்தைக்கும் 10 குழந்தையுமே இறந்துருச்சு. ஸோ அப்போ வந்து பாப்புலேஷன் க்ரோ ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பர்த் ரேட் வந்து டெத் ரேட்டோட அதிகமாக இருந்ததுன்னா பாப்புலேஷன் வந்து க்ரோ ஆகும். அதே பர்த் ரேட் வந்து டெத் ரேட்டோட கம்மியாக இருந்ததுன்னா, அதாவது டெத் ரேட் வந்து அதிகமாக இருந்ததுன்னா பாப்புலேஷன் வந்து டிக்ளைன் ஆகும். ஸோ ஒரு கண்ட்ரியுமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் சேஞ்சில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுவே டெவலப்டு கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா அங்கே வந்து லோ பர்த் ரேட் ஆஸ் வெல் அஸ் லோ டெத் ரேட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவே வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் நம்ம இந்தியா அண்ட் சைனா மாதிரியான கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா டெத் ரேட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் வந்து பர்த் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பர்த் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருந்து டெத் ரேட் கம்மியாக இருந்ததுன்னா பாப்புலேஷன் வந்து க்ரோ தானே ஆகும். அதனால தான் வந்து நம்ம இந்தியா அண்ட் சைனாவோட பாப்புலேஷன் வந்து அதிகமாக க்ரோ ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னால் அதோட பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பர்த் ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. சில கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா டெத் ரேட் வந்து பர்த் ரேட்டோட ஜாஸ்தியாக இருக்கும், இல்லைனா வந்து ஆல்மோஸ்ட் டெத் ரேட்டும் பர்த் ரேட்டும் ஈவனாக இருக்கும். அதனால் என்ன ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ நேச்சுரல் பாப்புலேஷன் க்ரோத்தே இருக்காது, அப்படி இல்லைனா நெகட்டிவ் நேச்சுரல் பாப்புலேஷன் க்ரோத் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உக்ரைன், ரஷ்யா, ஜெர்மனிலனா பார்த்திங்கன்னா நெகட்டிவ் அவங்களோட பாப்புலேஷன் வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உக்ரைனில் பார்த்திங்கன்னா 0.8% வந்து டிக்ரீஸ் ஆகுது, ரஷ்யாவில் 0.6%, அதே ஜெர்மனியில் வந்து 0.2%. ஸோ இவங்கெல்லாம் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ். ஸோ அவங்க வந்து லோ பர்த் ரேட் ஆஸ் வெல் அஸ் லோ டெத் ரேட் தான் இருக்கும். ஸோ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஸோ யாரோ ஒருத்தவங்க வயசானவங்க அவங்களுக்கு ஈவனாக வந்து அதை ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி இறந்துடுவாங்க. ஸோ அவங்களோட பாப்புலேஷன் வந்து க்ரோவாகவே ஆகாது. ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அதே ஜப்பானில் பார்த்தீங்கன்னா 0, அதாவது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஒருத்தவங்க யாரோ வயசானவங்களோ யாரோ ஒருத்தவங்க இறந்துடுறாங்க அட் அ டைமில். இதே மாதிரி இட்டாலிலையும் அதே தான் 0. நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ வேர்ல்டில் இருக்க பாப்புலேஷன் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அது வந்து கண்டிப்பாக இப்போது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து அது வந்து ஒரு பெரிய கண்ட்ரி, ஆனால் அங்கே பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை கம்பேர் பண்ணக்குள்ள இந்தியா வந்து சின்ன கண்ட்ரி, ஆனால் அங்கே பாப்புலேஷன் வந்து அமெரிக்காவோட 3-4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம அப்படி பார்க்கக்குள்ள ஆல்மோஸ்ட் அபவுட் 90% ஆஃப் எர்த் பாப்புலேஷன் பீப்புள் வந்து வெறும் 10% ஆஃப் லேண்டில் வந்து வாழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மீதி 90% ஆஃப் லேண்டில் வந்து வெறும் 10% ஆஃப் பாப்புலேஷன் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டினா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி அதில் வந்து அதோட ஏரியா எவ்வளோ சொல்லிட்டு ஃபஸ்ட் கேல்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கே வந்து எவ்வளோ பீப்புள் வாழறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது கேல்குலேட் பண்ணணும். ஸோ கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் அதோட பீப்புள், ஸோ அந்த கண்ட்ரியில் எவ்வளோ பீப்புள் வாழறாங்களோ அந்த பீப்புள் டிவைடட் பை அந்த கண்ட்ரியோட ஏரியா. ஸோ இப்படி டிவைட் பண்ணால் என்ன ரிசல்ட் வருதோ அதுதான் வந்து அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் டென்சிட்டி. ஸோ மொனாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கண்ட்ரி இருக்குது, அது வந்து அதோட ஸ்கொயர் கிலோமீட்டரே எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட சைஸே வந்து 1.95 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான்.
ஆனால் அங்கே வந்து ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ பீப்புள் வாழறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 16,779 பீப்புள் வாழறாங்க. ஸோ அப்போ அந்த கண்ட்ரியோட டென்சிட்டி வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பங்களாதேஷ் தான் வந்து மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் கண்ட்ரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பங்களாதேஷோட பாப்புலேஷன் டென்சிட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அங்கே வந்து அரௌண்ட் 1,969 பீப்புள் வந்து வாழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே வந்து வேர்ல்டில் லீஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி, லீஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி எதுக்கு வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மங்கோலியாவுக்கு. அங்கே வந்து ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வெறும் 1.7 பீப்புள் தான் வந்து வாழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது 1.7னா 1.7 இல்லை, அந்த ஹோல் கண்ட்ரியை மெஷர் பண்ணி அங்கே இருக்க பாப்புலேஷனை வந்து டிவைட் பண்ணால் ரிசல்ட் வந்து அவங்களுக்கு 1.7 கிடச்சிருக்கும். அதனால் 1.7 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் கிலோமீட்டர்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அதோட ஏரியாவை வந்து ஃபுல்லாக மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டராக டிவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சைடு ஒரு கிலோமீட்டர், இங்கே ஒரு கிலோமீட்டர். ஸோ அப்படி வந்து ஒரு ஸ்கொயராக டிவைட் பண்ணி அந்த இடத்துல வந்து எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் வந்து ஸ்கொயர் கிலோமீட்டர். அடுத்தது மங்கோலியாவுக்கு அப்புறம் எந்த கண்ட்ரி லீஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில். அங்கே வந்து ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வெறும் 2.9 பீப்புள் தான் வாழறாங்க, அரௌண்ட் 3% per ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. ஸோ வேர்ல்ட் லெவலில் ஒரே ரேஞ்சாக வந்து பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அது என்னென்ன ஃபேக்டர்ஸ்னால் அஃபெக்ட் ஆகுது, அதாவது பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் டென்சிட்டியும் வந்து எந்தெந்த ஃபேக்டர்ஸ்னால் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஃப்னால் அந்த ஏரியா லேண்ட் ஃபார்ம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது லோ லேண்ட் ஃப்ளாட்டாக இருக்குன்னா, அதே கேன்ஜெட்டிக் வேலிஸ் ரிவர் வேலிஸ்லனா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலனா வந்து ஃபர்டைலான சாயில் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். ஸோ அதை சுற்றி வந்து பாப்புலேஷன் வந்து ஜாஸ்தியாக இருப்பாங்க. அதே வந்து ஹைலேண்ட்ஸ் தான் மவுண்டெயின் மாதிரி ரீஜியன் பார்த்திங்கன்னா அங்கே வந்து டெம்ப்ரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கூல் டெம்ப்ரேச்சர்ன்றதுனால அங்கே வந்து அதிகமாக வந்து அக்ரிகல்ச்சர் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அதனால் அங்கே பாப்புலேஷனும் கம்மியாக இருக்கும். அடுத்தது கிளைமேட். ஸோ ஃபேவரபிள் கிளைமேட் இருந்ததுன்னா அங்கே வந்து பாப்புலேஷன் யூஸ்வலாக வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிராப்ஸ் விளைவிக்கிறதுக்கு போதுமான ரெயினும் சன்லைட் ஹீட்டும் வந்து கிடைக்கும் அந்த இடத்துல. அதனால் பாப்புலேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸில், அதாவது ரொம்ப ஹாட் டெசர்ட்டு, கோல்ட் டெசர்ட்னா அந்த இடத்துலனா பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம வந்து சஹாரா டெசர்ட்டில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ அங்கேயும் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். அதேமாரி கிரீன்லேண்ட், நார்த் அமெரிக்காவுக்கு மேலே வந்து கிரீன்லேண்ட் சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி இருக்கும்ல, அந்த இடத்துலையுமே வந்து ரொம்ப ஹாட்டான டெம்பரேச்சர் இருக்கும். அங்கே வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். அதனாலையும் பாப்புலேஷன் வந்து அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்கும் அங்கே, அதனால் பாப்புலேஷன் வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ். ஸோ எந்தெந்த இடத்துலனா ரிசோர்ஸஸ், அதாவது மினரல்ஸ், ஃபியூயல்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் ஃபிஷ் ரிசோர்ஸஸ்னால் ஜாஸ்தியாக கிடைக்குதோ அங்கேயும் வந்து பாப்புலேஷன் வந்து டென்ஸ்டாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் வெஸ்டர்ன் சைடில். ஸோ வெஸ்டர்ன் யூரோப் வந்து இங்கே இருக்கும். இங்கே ஏஷியாவுக்கு பக்கத்தில் இங்கே யூரோப் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் நம்மளுக்கு. ஸோ அதில் வெஸ்ட் சைடில் இருக்க இடத்துலனா ரிசோர்ஸஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குமா, அதனால் அந்த இடத்துல வந்து பாப்புலேஷன் டென்ஸ்லி பாப்புலேட்டடாக இருக்கும். அதே மாதிரி ஃபியூ ரிசோர்ஸஸ் கம்மியாக இருந்ததுன்னா, ரிசோர்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அங்கே வந்து பாப்புலேஷன் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்ரிக்காவில் இருக்க சாஹேல் சொல்கிற இடத்துல வந்து ரிசோர்ஸஸே இருக்காது. அதனால் அந்த இடத்துலையும் வந்து ரொம்ப பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஹியூமன் ஃபேக்டர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். பொலிட்டிக்கல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன் அந்த கண்ட்ரியில் எப்படி இருக்கோ அதை பொறுத்தும் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து வேரி ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல். ஸோ ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் அந்த இடத்துல நல்லா இருக்குது, அதனால் மக்கள், அங்கே வாழற மக்கள் அங்கேயே இருப்பாங்க. அதனால் பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். அதே வந்து கவர்மெண்ட் வந்து அன்ஸ்டேபிளாக இருந்ததுன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து கம்மி ஆகிடும். அதுக்கு ரீசன் என்னென்னா கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் அந்த இடத்த விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆப்கானிஸ்தான். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் கண்டிஷன்.
ஸோ சில மக்கள் வந்து அவங்க கும்பலில் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கிட்டால் சிலவங்க வந்து கூட்டு குடும்பத்தில் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. சிலவங்க வந்து நியூக்ளியர் ஃபேமிலியில் தான் வாழணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. அந்த மாதிரி சில மக்கள் வந்து ஒன்றா வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து எந்த மக்கள் அந்தமாரி ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ ஸோ அந்த ரீஜன் பார்த்திங்கன்னா வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து USA. அதே வந்து சில மக்கள் வந்து ஐசோலேட்டடாக, அதாவது தனியாக, இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி தனியாக தான் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் கண்டிஷன். ஸோ எந்த இடத்துல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கோ ஸோ அந்த இடத்த நோக்கி வந்து பீப்புளெலாம் நகர ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியணும்னா தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டடாக இருக்கும். ஏன்னா அங்கே தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் அங்கே வந்து மக்கள் போய் வாழ்வாங்க. ஸோ இது வந்து போத் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் வந்து பொருந்தும், அதே மாதிரி எக்கனாமிக்கலி லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் பொருந்தும். ஸோ எக்கனாமிக்கலி டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு பார்த்திங்கன்னா டோக்கியோ இப்போ ஜப்பானில் இருக்க டோக்கியோவில் அங்கே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அதே நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா மும்பையிலையும் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதுவே லோ டென்சிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து கம்மியாக தான் வாழ்வாங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காண்டினென்ட்லேயும் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க, அதில் வந்து வேர்ல்டு பாப்புலேஷனோட பர்சன்டேஜ் என்ன, அடுத்தது டென்சிட்டி, பாப்புலேஷன் டென்சிட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ மொத்தமாக 7 காண்டினென்ட்ஸ். அதில் வந்து அண்டார்டிகாவில் யாருமே வாழலை. ஸோ 6 காண்டினென்ட்ஸில் மட்டும்தான் பீப்புள் வாழறோம். ஸோ அதோட பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா 3,800 மில்லியன் பாப்புலேஷன் பீப்புள் வந்து அங்கே வாழறாங்க. ஸோ 3,800னா வந்து 380 crore பீப்புள் வந்து ஏஷியன் காண்டினென்ட்டில் வாழறாங்க. ஸோ அது வேர்ல்டு பாப்புலேஷனில் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் ஏஷியாவில் மட்டும் வாழறாங்க. டென்சிட்டி வந்து ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 203 பீப்புள் வந்து வாழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்ரிக்கா 840, அதே யூரோப் வந்து 710, அடுத்தது நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இது வந்து ஆஸ்திரேலியா. ஸோ எந்த காண்டினென்ட்டில் அதிகமாக வாழறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏஷியாவில். அதே வந்து எந்த காண்டினென்ட்டில் கம்மியாக வாழறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வெறும் 2.1 crores தான் வந்து அங்கே வாழறாங்க. அதே வந்து வேர்ல்டு பாப்புலேஷன்லையும் ஏஷியா வந்து ஜாஸ்தி, ஆஸ்திரேலியா வந்து கம்மி. ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டி பார்த்திங்கனாலும் ஏஷியா தான் வந்து 203 ஏஷியாவில், அதுதான் வந்து ஜாஸ்தி. அதே ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா 6.4 தான் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில். ஸோ அதுதான் வந்து ரொம்ப கம்மி. அடுத்தது கண்ட்ரி வைஸ் பார்த்தோன்னா டாப் 10 கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட் சைனா, செகண்ட் வந்து இந்தியான்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்தியாவுக்கு அப்புறம் USA, அதுக்கப்புறம் இந்தோனேஷியா, பிரேசில், பாகிஸ்தான், பங்களாதேஷ், நைஜீரியா, ரஷ்யா அண்ட் ஜப்பான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்க்கு தான் ஏற்கனவே வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி ஜாஸ்தின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மாரி இந்தியாவோட பாப்புலேஷன் டென்சிட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன் த ஹோல் கண்ட்ரி அளவில் பார்க்கக்குள்ள 360 ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் இந்தியாவில் வந்து 360 பீப்புள் வந்து வாழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு பாப்புலேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ ஆஸ் பர் 2011 சென்சஸ் படி பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட பாப்புலேஷன் வந்து 7,21,38,958. அதிலே மேல் பாப்புலேஷன் எவ்வளோன்னா 3,61,58,871. அதிலே ஃபீமேல் பாப்புலேஷன் வந்து 3,59,80,087 பீப்புள் வந்து இருக்காங்க. ஸோ தமிழ்நாடோட ஹோல் பாப்புலேஷன் வந்து அதாவது இந்தியாவில் வந்து தமிழ்நாடோட பாப்புலேஷன் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5.96%. சென்சஸ் வந்து யார் எடுப்பாங்கன்னா அது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ அது வந்து எவ்ரி 10 இயர்ஸ் ஒன்ஸ்க்கு வந்து எடுப்பாங்க அது. ஸோ அதுக்கப்புறம் பர்த் ரேட், டெத் ரேட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து அது இறந்துடுதுன்னா அதுதான் வந்து இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டின்றது. ஸோ இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட்னா எவ்வளோனா பிறந்த 1000 குழந்தையில் எத்தனை குழந்தை அந்த மாதிரி வந்து பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இறக்குதுன்றது தான் வந்து இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஸ் ரேஷியோனா என்னென்னா 1000 மேல்ஸ்க்கு எத்தனை ஃபீமேல்ன்றது தான் வந்து
செக்ஸ் ரேஷியோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சினா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது வந்து ஒருத்தவங்க எவ்வளோ காலத்துக்கு வந்து வாழ முடியும், பிறந்ததுலேருந்து எவ்வளோ காலத்துக்கு வாழ முடியுன்றது தான் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். ஸோ டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்னா என்னென்னா, ஒரு பெண் அவங்க வந்து எத்தனை குழந்தைய வந்து ஈன்றெடுக்க முடியும்ன்றது தான் வந்து டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அவங்களோட வாழ்நாளில். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடோட பர்த் ரேட், டெத் ரேட் அண்ட் இன்ஃபேன்ட் மொர்டாலிட்டி ரேட் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பர்த் ரேட் வந்து 2006 படி பார்த்திங்கன்னா 15.9, அதே வந்து டெத் ரேட் வந்து 7.6. அதுக்கப்புறம் இன்ஃபேன்ட் மொர்டாலிட்டி ரேட் வந்து 37. ஸோ 1000 குழந்தை பிறக்கிறாங்கன்னா அது ஒரு வயசுக்குள்ளே வந்து 37 குழந்தை வந்து தமிழ்நாட்டில் இறந்து போயிடுது. அதுக்கப்புறம் இப்போ க்ரோத் ரேட்னா என்ன? பர்த் ரேட் மைனஸ் டெத் ரேட் தான். ஸோ 15.9 மைனஸ் 7.6 தான் வந்து க்ரோத் ரேட். அப்படின்னு பார்த்தோன்னா க்ரோத் ரேட் வந்து 8.3ன்னு வரும். தமிழ்நாடோட க்ரோத் ரேட் பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1.1% தான் வந்து தமிழ்நாடோட ஆனுவல் க்ரோத் ரேட். வந்து பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அதை பற்றி பார்த்தோன்னா சென்னையில் தான் வந்து அதிகமாக லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இருக்குது தமிழ்நாட்டிலே. ஸோ தமிழ்நாட்டோட மொத்த பாப்புலேஷன் 100%ஓட கம்பேர் பண்ணோன்னா சென்னையில் மட்டும் 6.4% ஆஃப் பீப்புள் வாழறாங்க. சென்னைக்கு அப்புறம் வந்து யார் வராங்கன்னா கோயம்புத்தூர், நெக்ஸ்ட் வேலூர், சேலம் டிஸ்ட்ரிக்ஸு. அதுவே ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக். ஸோ தமிழ்நாடோட மொத்த பாப்புலேஷனில் 0.078% தான் வந்து பெரம்பலூரில் வாழுறாங்க. இது டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ பீப்புள் வாழுறாங்கன்றத பார்ப்போம் தனித்தனியாக. ஸோ அப்படி பார்க்கக்குள்ள இப்போ ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 400 பீப்புளுக்கும் கீழே வாழ்ந்தால் அதை வந்து லெஸ் டென்சிட்டி, லோ டென்சிட்டி பாப்புலேஷன்னும், அது வந்து 400 to 800னா மீடியம்னும், அபோவ் 800னா ஹை டென்ஸ்லி பாப்புலேட்டட், அதாவது டென்ஸ்லி பாப்புலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலே எந்த டிஸ்ட்ரிக் வந்து கம்மியாக லெஸ் டென்ஸ்லி பாப்புலேட்டட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீலகிரி டிஸ்ட்ரிக். அதுவே லெஸ் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறது வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக். ஆனால் வந்து அது ஸ்டேட் வந்து டிஸ்ட்ரிக் வந்து பெரிய சைஸுன்றதுனால அங்கே வந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் வந்து சின்னதுன்றதுனால அங்கே வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்குது கொஞ்சம். ஆனால் நீலகிரி வந்து டிஸ்ட்ரிக்கும் வந்து ரொம்ப பெருசு, மக்கள் வாழறதும் வந்து கம்மி. ஸோ அதனால் அங்கே வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷனில் மவுண்டேனியஸ் ரீஜியனும் வந்து ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஸோ நீலகிரி வந்து ஏற்கனவே ஹில்லி ஸ்டேஷன் அது. ஸோ அதனால் அங்கே வந்து லெஸ் பாப்புலேஷன் இருக்குது. அதேமாதிரி 800க்கு மேலே இருந்தால் அது வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டட். ஸோ சென்னை தான் வந்து இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே பாப்புலேஷன் டென்சிட்டியும் அங்கே தான் ஜாஸ்தி, பாப்புலேஷனும் அங்கே தான் ஜாஸ்தி. வேறு என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சென்னை கூட சேர்த்து மதுரை, அப்புறம் கன்னியாகுமரி, காஞ்சிபுரம் அண்ட் திருவள்ளூர். ஸோ சென்னையை சுற்றி சென்னைக்கு சவுத்தில் இருக்க காஞ்சிபுரம் அண்ட் நார்த்தில் இருக்க திருவள்ளூர், அப்புறம் நம்ம சதர்ன் டிஸ்ட்ரிக்டான கன்னியாகுமரி, அப்புறம் மதுரை. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 5 டிஸ்ட்ரிக்ட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம கண்டிப்பாக. தமிழ்நாடோட பாப்புலேஷனோட காம்போசிஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ 2011 சென்சஸ் படி பார்த்திங்கன்னா மொத்தம் 20 வயசு கீழே எத்தனை பேர் வந்து தமிழ்நாட்டில் வாழறாங்க பர்சன்டேஜில் பார்த்தோன்னா நம்ம 37% ஆஃப் பீப்புள் வந்து 20 இயர்ஸ்க்கும் கம்மியாக இருக்காங்க. அதே வந்து 54% ஆஃப் பீப்புள் வந்து 20லேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்காங்க. அதுக்கப்புறம் 9% ஆஃப் பீப்புள் வந்து 60 இயர்ஸ்க்குள்ளே இருக்காங்க, 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஷெட்யூல் கேஸ்ட் பீப்புள் எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20%. அதேமாரி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து அரௌண்ட் 1.1% இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் ஹிந்துஸ் வந்து எவ்வளோ இருக்காங்கன்னா 88%. நெக்ஸ்ட் முஸ்லீம்ஸ் வந்து 5.5% அண்ட் கிறிஸ்டியன்ஸ் வந்து 6%. ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் ரிலீஜியன் இன் தமிழ்நாடு வந்து கிறிஸ்டியானிட்டி தான், முஸ்லீம்ஸ் இல்லை. ஆனால் அந்த ஹோல் இந்தியாவில் பார்த்தோன்னா ஹிந்துஸ்க்கு அப்புறம் வந்து முஸ்லீம்ஸ் வருவாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம வந்து இப்போது திடீர்னு தமிழ்நாட்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் ரிலீஜியஸ் எதுன்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம வந்து அப்போ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுல்ல, முஸ்லீமாக கிறிஸ்டியன்ஸான்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இந்தியா அளவில் வந்து முஸ்லீம்ஸ் தெரியும், பட் தமிழ்நாடு அளவில் பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடோட செக்ஸ் ரேஷியோ, அதாவது 1000 மென்ஸ்க்கு எவ்வளோ விமன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 996 விமன் இருக்காங்க.
எந்த டிஸ்ட்ரிக்டில் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில். ஸோ அங்கே வந்து 1000 மென்க்கு 1042 விமன் இருக்காங்க. அதுவே லீஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னா தருமபுரி. அங்கே வந்து வெறும் 946 விமன் தான் இருக்காங்க 1000 மென்க்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி 15 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து மேலை விட ஃபீமேல்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 100% பீப்புளில் 51.55% ஆஃப் பீப்புள் வந்து ரூரல் ஏரியாஸில், அதாவது வில்லேஜ் சைடில் வாழறாங்க. அதே 48.45% ஆஃப் பீப்புள் வந்து அர்பன் சைடில் வந்து வாழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லிட்ரஸி ரேட். ஸோ 1951 to 2011 வரைக்கும் பார்த்தாலே நம்ம வந்து லிட்ரஸியில் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் வரும். ஸோ தமிழ்நாடோட ஓவரால் லிட்ரஸி ரேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 80.09%. எந்த டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப லீஸ்ட் லிட்ரஸி ரேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ அங்கே வந்து பெண்களும் கம்மியாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி லிட்ரஸி ரேட்டுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ எவ்வளோனா 68.5% தான் வந்து அங்கே லிட்ரஸி ரேட்டே. அதுமாரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா அதான் ஹையஸ்ட் லிட்ரஸி டிஸ்ட்ரிக்ட் எனக்கு தமிழ்நாடு. ஸோ அங்கே வந்து 91.75% ஆஃப் பீப்புள் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சென்னை, தூத்துக்குடி, நீலகிரிஸ்னால் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் பீப்புள் வந்து லிட்ரேட்ஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஷெட்யூல் கேஸ்டில் வந்து 55% ஆஃப் பீப்புள் லிட்ரேட்ஸாக இருக்காங்க. அதுமாரி ஷெட்யூல் ட்ரைப்ஸில் வந்து 35% ஆஃப் பீப்புள் வந்து லிட்ரேட்ஸாக இருக்காங்க. இந்த கிராஃபில் நீங்கள் பார்க்கலாம் தமிழ்நாடோட லிட்ரஸி ரேட் எப்படி இம்ப்ரூவ் ஆகியிருக்குன்னு 1951லேருந்து 2011 வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு இதில் தனித்தனியாக மென் அண்ட் விமன் பார்த்தீங்கன்னா எவ்ரி 1000 மென்ஸ்க்கும் 726 மென் வந்து லிட்ரேட்ஸாக இருக்காங்க. அதே வந்து விமன் பார்த்தீங்கன்னா 1000 விமனுக்கு 571 விமன் தான் வந்து படிச்சிருக்காங்க. அதே மாதிரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான் ஹைலி லிட்ரேட் பீப்புள் அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதில் வந்து 1000 மென்க்கு 803 மென் வந்து லிட்ரேட்ஸு. அதேமாரி 1000 உமனுக்கு வந்து 758 விமன் வந்து படிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்குபேஷன். ஸோ 2011 சென்சஸ் படி பார்த்திங்கன்னா மொத்தமாக 44.67% ஆஃப் பீப்புள் தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்களே தமிழ்நாட்டில். மீதி 55.33% ஆஃப் பீப்புள் வந்து ஒர்க் பண்ணலை. இந்த 44.67 பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்களில் 41.1% ஆஃப் பீப்புள் வந்து ப்ரைமரி செக்டார்ஸில் இருக்காங்க. அதாவது அக்ரிகல்ச்சர், மைனிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்டரி செக்டார்ஸில் வந்து 27.7% பீப்புள். ஸோ இவங்க வந்து ஃபேக்ட்ரிஸில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஜாப் பண்ணுறவங்களுக்கெல்லாம். நெக்ஸ்ட் வந்து டெர்ஷியரி செக்டார். ஸோ ஐடி கம்பெனிஸில், சர்வீஸ் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து 30.8%.